தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுவோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற கவியை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியரே, எங்கள் நெஞ்சிலே ஒரு அன்பிக்கையை முன்னிருளும். பற்பல மொழிகள் பேசும் பல நாட்டினரை ஒரே விசுவாச உரிமைக்குள்ளாய் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய வசனத்தின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசும். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, திருத்துவ பண்டிகைக்கு பின் வரக்கூடிய 7ஆம் ஞாயிறு ஆராதனை நாம் கூடியிருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரசங்க வாக்கியம் அது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பரிசுத்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 1 துவங்கி 3 வசனங்களை நாம் எல்லாருமே எடுத்து இணைந்து வாசிப்போம். பின்பு இயேசு பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தார். அவர் பொருளாதாரங்களையும் ஞானிகளையும் நீக்கி குணமாக்கின சில பெண்களும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்ற மரியாளும் 7 காரியக்காரன குசாவின் மனைவியாகிய யோவானாளும் சூசனாளும் தங்கள் ஆசைகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக பெண்களும் அவரோடு கூட இருந்தார்கள் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கிராமம் கிராமமாய் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து தேவனுடைய வார்த்தையை அவர் பிரசங்கித்து வந்தார் என்பதை இந்த 4 நற்செய்தி நூல்களிலும் பல இடங்களிலே நாம் அதை உணர்ந்து வாசிக்கின்றோம். அதை நாம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஒரு சாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு இடத்திலே இயேசு கிறிஸ்து அமர்ந்து எல்லாரும் வாருங்கள் என்று ஒருபோதும் அவர் சொல்லவில்லை. எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் அனைவரையும் தாமே தேடி சென்றார் என்று நமக்கு தெரியும். பலவீனமானவர்களை தேடி சென்று பலப்படுத்தினார், வியாதிகளை குணப்படுத்தினார், கிராமம் கிராமமாய் சென்று வாரத்தோடு துக்கத்தோடு இருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தினார். எல்லாவற்றையும் தன்னை அர்ப்பணித்தவராய் அவர் பிதா அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி வந்தார் என்ற குறிப்புகளை நாம் ஏராளமாய் வேதாகமத்திலே காண்கின்றோம். தான் செய்தது மட்டுமல்ல, தன்னை பின்பற்றுகிற மக்களும் இந்த தான் செய்திருந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆவலாய் அவர் இருந்தார். அதன்படி சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்.
அவர்களை செயல்படவும் வைத்தார் என்று நமக்கு தெரியும். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே அதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அந்த காலத்துல ரபிமார்கள், குறிப்பாக பெண்கள் எந்த அங்கீகாரத்தை பெற்றுவிடக் கூடாது, பெண்கள் ஆணவரோடு கூட இணைந்து செல்லக்கூடாது, அவரிடத்தில் போய் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிதான் கட்டளை வைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தார், எல்லாரையும் அவர் நல்வழிப்படுகிறார் என்பது இங்கே வேதாகமத்தை நமக்கு நன்றாய் பார்க்க முடியும். திருத்துவ பண்டிகை பின்வருகின்ற 6ஆம் ஞாயிறு தொடங்கி 10ஆம் ஞாயிறு வரைக்கும் நாம் சிந்திக்கின்ற மையப்பொருள் கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசத்தினுடைய அடித்தளங்கள். குறிப்பாக இந்த 7ஆம் ஞாயிற்றுக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிற மையப்பொருள் நம்முடைய சரீரத்திலே கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும். sanctification of our body. ஆண்டவரை நம்முடைய சரீரத்தின் மூலமாக மகிமைப்படுத்துகிறோமா? நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்கும் ஆலயம். நம்முடைய திருச்சபை ஆண்டவருடைய சரீரம். அது நன்றாய் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் நாம் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஜீவ பலியாய் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைதான் ஆண்டவர் விரும்புகின்றார் என்று நிச்சயமாய் நாம் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பகுதியிலே 3 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் அதை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். முதலாவது காரியம், சத்திய வசனத்தை பறைசாற்று. சத்திய வசனத்தை பறைசாற்று. ரொம்ப ரொம்ப முக்கியம். preaching ministry as well as preaching ministry is very important in our church. மிக கவனமாய் சத்திய வசனத்தை பறைசாற்ற வேண்டும் என்று உங்களையும் என்னையும் ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கின்றார். அவர் அதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சங்கீதம் 32:8 சொன்னதை அவர் செயல்படுத்தினார். அவர் செய்தார். நாமும் செய்ய வேண்டும் என்று நமக்கு உந்துதல் தருகிறவராய் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். வாசிக்கலாம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 21-22. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை மகிமையானது, அந்த வார்த்தை நிச்சயமானது, அந்த வார்த்தை ரட்சிப்புக்கு ஏதுவானது. ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற காரியத்தை கவனமாய் கேட்டு சத்திய வசனத்தை பறைசாற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் அழைக்கிறார். அதற்கு காரணம், அந்த வேத வசனம் சத்தியமானது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஆகவே அந்த வசனம் சத்தியம், அது மாறாது. அந்த வசனம் நிச்சயம், அது நிலைத்திருக்கக்கூடியது. அந்த வசனம் மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வசனம் ரட்சிக்க வல்லமை உள்ளது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் என்று எசேக்கியேலிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே சத்திய வசனத்தை பறைசாற்றுவது நம் மேல் விழுந்த கடமை. பவுல் அதைதான் சொல்லுகின்றார். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனத்தை சொல்ல என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று. 12 வயது நிரம்பிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே அமர்ந்து அங்க இருக்கிற மக்களோடு கூட அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதிலமொழி அளித்தார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அந்த சத்திய வசனம் ஜீவனுள்ளதாய் இருந்ததை எல்லாரும் அங்கே கண்டார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதவசனத்தை வாசிக்கின்றோம். அதைதான் நாமும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலாக இருக்கிறார். ஜூலை மாதம் மிஷன் Thanksgiving Day. Ziegenball,
ஹென்ரிச் குச்சாயர் வந்து இறங்கிய இந்த மாதம், நற்செய்தி பணியை பறைசாற்றிய மாதம். சென்ற வாரத்துக்கு முந்தின வாரத்துல செம்மண்டலம் கடலூர் இருக்கபடி நம்முடைய திருச்சபையில 12 நபர்கள் புற இனத்தார் ஞானஸ்நானம் பெற்றார்கள். கர்த்தருடைய மகிமை அங்கு வெளிப்பட்டது. இன்னும் நம்முடைய சபையில புதிய ஒரு ஆசீர்வாதமாய் குழந்தை ஞானஸ்நானத்தின் மூலமாய் சபையிலே இணைக்கப்பட்டார். ஆண்டவர் கிருபை செய்து வருகிறார், சபையை வளர்த்து வருகிறார். ஆனால் நாம் இன்னும் நற்செய்தி பறைசாற்ற வேண்டும் என்பது நம்முடைய கடமை. நம்முடைய நற்செய்தி, ஆண்டவருடைய செய்தி இன்னும் பல இடங்களுக்கு சென்று சேர வேண்டும். ஆண்டவரை பற்றி அறியாத மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க நின்று நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். ஒப்புக் கொடுப்போமா? சத்திய வசனத்தை பறைசாற்ற உறுதிமொழி நாம் எடுக்கிறோமா? அப்படி அந்த சத்திய வசனத்தை பறைசாற்றினால் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும், சபை வளர்ச்சி அடையும், நாம் உயிர்நீச்சி அடைய முடியும். நித்தியத்திற்கு நாம் மாத்திரமல்ல, அநேகரை தகுதிப்படுத்த முடியும். அதுதான் வசனத்தினுடைய உண்மையான ஆசீர்வாதம். நம்மை உயிர்ப்பிக்கும், நம்மை ஆத்மாவை அந்த வசனம் உயிர்ப்பிக்கும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அன்புக்குரியவர்களே, நாம் சத்திய வசனத்தை பறைசாற்ற நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8:12. அநேகர் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பிலிப்பு பிரசங்கித்த போது அநேகர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அந்த வார்த்தைகளுடைய வல்லமை அங்கு வெளிப்பட்டது. அதே போல அப்போஸ்தலர்ல நாம் 20ஆம் அதிகாரத்துல 25 முதல் 27 வசனங்களை வாசிப்போம். உங்களை சாட்சியாக வைக்கிறேன். கர்த்தருடைய வசனம் உண்மையானது. அந்த கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்தேன், நீங்கள் சாட்சிகளாய் இருங்கள் என்று அங்கே பவுல் உறுதிபட அங்கு மக்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு நாம சாட்சி சொல்லுகிற மக்களாய், ஆண்டவருக்காய் இத்தனை பேர் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், ஆதாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் சாட்சி பெற அழைக்கப்படுகிறோம். அதற்கு தேவை சத்திய வசனத்தை பறைசாற்ற வேண்டும். தயங்கக்கூடாது, நாம் அதிலே பின்வாங்க கூடாது. ஆண்டவர் அதை விரும்புகின்றார். ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போமா? இரண்டாவதாக, சத்திய வசனத்தை பறைசாற்றுவதற்கு எனக்கு, எங்களுக்கு, நமக்கு என்ன தேவை? அந்த சத்திய வசனத்துல நிலைத்து நிற்க வேண்டும். சத்திய வசனத்துல நிலைத்து நிற்க வேண்டும். திடப்படுத்தல் ஆராதனை பாடிய பாடல், இயேசுவே உண்மையில் நினைத்து உமக்கு ஊழியம் செய்வேன். 125வது ஞான பாடல மிக தெளிவாய் அந்த ஆக்கியோன் குறிப்பிடுகிறதை நாம் பாடும்போது நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே 2வது கவியை பார்க்கிற போது, ஏழுக்கென்று வெகுவான கிருபை வரங்களை உம்மிடம் உண்டான வாழ்வை காண்பேன். யாருடைய அதிகாரம் யாவும் பெற்ற தேவ வீரத்திலே அரியனுக்குள்ள பெற்றதாவது நல்ல வாழ்வு வேறு எங்கே? வேறெங்கேயும் இல்லை. அந்த சத்திய வசனத்துல நிலைத்திருக்கும் போது அந்த வாழ்வை நான் தருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே சத்திய வசனத்தை பறைசாற்ற வேண்டுமானால் சத்திய வசனத்துல நிலைத்து நிற்க நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைக்கின்றார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல 32, 33 வசனங்கள்.
வசனத்தை பிரசங்கிப்பது மாத்திரமல்ல, செயல்படுகின்ற போது நன்மைகள் நடக்கும், அவர்கள் மூலமாய் வசனம் உறுதிப்படும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்றார். கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையில பெற்ற அற்புதம் அந்த வசனத்துல நிலைத்து நிற்க செய்கிறது. அந்த கானானிய பெண் வசனத்திலே நிலைத்து நின்றார்கள். விடாப்பிடியாய் ஆண்டவரே நோக்கி அவர்கள் மன்றாடி விடுதலை பெற்றார்கள் என்று நமக்கு தெரியும். அதே போல மத்திய 14ஆம் அதிகாரத்தில் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார் என்று பிசாசுகளை விடுவித்தார் என்பதை சீடர்கள் அனுபவித்தார்கள். பிரசங்கத்தை கேட்டவங்க அதை பின்பற்றி அந்த வசனத்துல நிலைத்திருப்பதுதான் அவசியம் என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராக இருக்கின்றார். பொல்லாத ஆவி, பொல்லாத வல்லமைகள், பொல்லாத அசுத்த காரியங்கள் விலகும் போது நாம் சாட்சியாய் நிற்க முடியும், அந்த வசனத்துல நிலைத்து நிற்க முடியும் என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கின்றார். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் அவருடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கிறது. அவர் சொல்லும்போது எப்போதும் அதை உறுதிப்பட சொல்லுவார். Here I stand. இந்த வசனம் என்னில் நிலைத்திருக்கிறது. இந்த வசனத்தின் மூலமாய் நான் பேசுகிறேன், வேற ஒன்றையும் நான் அடிப்படையாய் வைக்கவில்லை. ஆகவே வசனமானது நிலைத்து நிற்கக்கூடியது. அந்த வசனத்துல நாம் நிலைத்து நின்றால் நாம் கனிகளை கொடுக்க முடியும். திராட்சை செடியில அந்த கொடியானது நிலைத்து நிற்கும் போதுதான் அதிக கனிகளை கொடுக்கும் என்று யோவான் 15 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் நிலைத்திருக்கிறோமானால், அந்த வசனத்திலே வேரூன்றி இருக்கிறோமானால் நாம் கனி கொடுக்க முடியும். அநேக மக்களை கிறிஸ்துவுக்காய் ஆதாயப்படுத்த முடியும். அநேக மக்கள் கிறிஸ்து நன்மை ருசிப்பார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் நானும் சத்திய வசனத்துல நிலை நிற்கிறோமா? யோசிப்போம். ஒரு நாளும் நாம் யோசிப்போம். மறுபடியுமா பத்திரிகை இசைகன்மார் என்று பிச்சாயா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். சுடுமலர் நின்றாங்க, கால்நடை அலைந்தாங்க, சொந்த பணத்தை செலவு பண்ணாங்க. வசனத்தை சொல்வதற்காக, சொந்த லாபத்துக்காக அல்ல, வசனத்தை சொல்வதற்காக தமிழை கற்றுக்கொண்டு அச்சிட்டு தமிழ் வேதாகமத்தை நமக்கு கொடுத்தாரு. நாம் நினைத்து பார்ப்போமா? அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்திருக்கிறேன்னா எந்த அளவுக்கு வசனத்துல ஊன்ற கட்டப்பட்டிருக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம். இயேசுவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வசனம் நமக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். எங்க போனாலும் யாரை சந்தித்தாலும் அந்த வசனத்தின் மூலமாய் நாம் அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பார்க்கும் போதே ஆண்டுடைய வார்த்தை வெளிப்பட வேண்டும், ஆண்டுடைய அற்புதத்தை காண வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகின்றார். எப்போது அது நடக்கும்? சத்திய வசனத்துல நிலைத்து நிற்கும் போது. பிரச்சனைகள் வரும், சோர்வுகள் வரும், துன்பங்கள் வரும், அவமானங்கள் வரும். எல்லாவற்றிலும் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க, அந்த வசனத்தை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். எப்போதுமே நம்முடைய இருதயத்தில் இந்த வசனம் இருக்கணும். இன்னைக்கு நாங்கள் பாட கேட்ட முதலாவது அந்த பாடல், 5வது ஞான பாடல், இந்த ஆசிரியர் மிக தெளிவாய் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஞான பாடல் 5 நாம் பார்க்கின்ற போது அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நல்ல நிலத்தை விழுந்த விதை பயிராகுமே, அந்த இன்னும் நான் விழுந்த கனிகளை தரவே, வசனத்தை காக்க நீர் ஈவழிக்க கடவே. வசனத்தை நாம காக்கணும், வசனத்துல நிலைத்து இருக்க ஆண்டவர் உங்களையும் என்னையும் இன்றைக்கு அழைக்கின்றார். ஆகவே வசனத்தை பறைசாற்ற வைக்கப்படக்கூடாது, அந்த வசனத்துல நிலைத்து நிற்க நாம் உறுதியாக இருக்க வேண்டும். 3வதாக சக்தியின்படி ஊழியம் செய்ய வேண்டும். நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கிற போது மாத்திரம் அல்ல, நம்மால் இயன்றதை கர்த்தருக்காய் நாம் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காய் நாம் செய்ய வேண்டும். அது ரொம்ப அவசியம் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாரெல்லாம் இங்கு அவர் நமக்கு உதாரணமா முன் நிறுத்துகிறார் என்று நாம் வாசித்தோம். மகதலேனா மரியாள், சூசன்னாள், மற்ற அநேக பெண்கள் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க, ஊழியம் செய்தாங்க. அந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகர் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்க்க முடிந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 45வது வசனம். அப்போஸ்தலர் 2:45.
எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அந்த ஊழியத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை பகிர்வு மனப்பான்மை. இதுதான் இன்னைக்கு சுவிசேஷ பகுதியில் நம்ம வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைய பேர் இருக்கிறாங்க, எப்படி உணவு கொடுக்க முடியும் சொன்ன போது, உங்களுக்கு என்ன இருக்கு அதை கொடுங்க. அந்த 7 அப்பங்களை அவர் பகிர்ந்து கொடுத்தார், ஆசீர்வதித்து பகிர்ந்து கொடுத்தார். அங்க இருக்கிற அனைவரும் அங்கு அந்த எல்லாவற்றையும் உண்பதற்கு திருப்தியாய் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். எப்போதுமே ஆண்டவர் உரிமையாய் அனுப்புவர் அல்ல. பிரசங்கத்தை கேட்டுட்டு உரிமையாய் போல அவர் விரும்பல. உடலுக்கு ஏற்ற பலன் தேவை, வழியில சோர்ந்து போவாங்க. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஊழியத்தை செய்தார். இப்போது வாசிக்க கேட்ட இந்த பகுதியில பார்த்தோம், அவங்க பகிர்ந்து கொடுத்தாங்க, அது ஆசீர்வாதமா இருந்தது. அதே அவர்கள் தொடர்ந்து பார்க்கிற போது அநேக ரட்சிக்கப்பட்டார்கள். அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட மக்கள் சபையில இணைக்கப்பட்டார்கள். எப்போ? ஊழியத்தை நாம் நம்முடைய சக்திக்கு ஏற்றபடி செய்கிற போது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்துகிற போது, பாடல் பாடுகிறவர்கள் பாடல் வழியாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். இசைக்கடி வாசிக்கிறவர்கள் இசைக்கடி வாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார்கள். தனியார் ஊழியம் செய்கிறவங்க ஊழியத்தை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. அநேக இடங்களில் நற்செய்தி சென்றடைவதற்கு நாம் ஒரு கருவியாய் இருக்க உங்களையும் என்னையும் ஆண்டவர் பயன்படுத்த ஆவலாய் இருக்கின்றார். அதுக்கு நாம் அர்ப்பணிக்க அவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். மடுக்க கஷ்டப்பட்டு வியாதியாய் இருந்த திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு போனாங்க. இந்த சேவை செய்வதன் மூலமாய், இயந்தனை செய்வதன் மூலமாய் அந்த மனிதனுக்கு விடுதலை கிடைத்தது. இன்றைக்கு நாம் ஆத்தும ஆதாய பணி செய்ய நம்முடைய உள்ளத்துல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. நமக்கு பலன் இருக்கிறது. அந்த பலன் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் எடுத்து சொல்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி அதை நிலைத்திருப்பதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்கின்றோமா யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். லீதியாள் வேதநாயகம் அம்மா, தஞ்சையில் இருக்கக்கூடிய பெதஸ்தா, பெத்தானியா, நாசரேத், தட்டுவடியில் இருக்கக்கூடிய பெத்லகேம், மாயாவத்தில் இருக்கக்கூடிய ரோம், கிணத்துக்கடலில் இருக்கிற ரோம், அநேக பிள்ளைகள் படித்தாங்க. ஐயா மூத்த ஐயா அவருக்கு தெரியும் எப்படியெல்லாம் அது இருந்தது. இந்த யாக்கோபு ஊழியத்தின் வழியாக சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் காக்கப்பட்டாங்க. அதிலிருந்து படித்து உயர்ந்தவங்க இன்னைக்கு எல்லா இடங்களிலும் இருக்கிறார்கள். அந்த ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஊழியம் அந்த அம்மாவுடைய உள்ளத்துல இன்றைக்கு அந்த ஊழியம் தொய்ந்து போயிருக்கிறது. யாக்கோபுடைய ஊழியர்கள் தேவை. அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியம் சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஊழியத்தின் மூலமாய் அநேக மக்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டுடைய வருகை மட்டும் அந்த ஊழியம் நடைபெற வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை தெரசா அவருடைய ஊழியம் மிகச்சிறந்த ஊழியம். தொழுநோயாளிகளுக்காக, புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்தார்கள். அநேகரை அவர்கள் தொட்டு, புண்களை அவர்கள் தொட்டு மருந்துகளை கொடுத்து ஆண்டுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். அவருடைய சேவை மேன்மையானது என்பதை அரசாங்கமே அங்கீகரித்தது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய சக்தியின்படி நாம் ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கின்றோமா யோசித்து பார்ப்போம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 36 துவங்கி 38 வசனங்களை வாசிப்போம். எண்பத்தி 4 வயது நிரம்பிய அருமையான அடியாள் எருசலேமிலே அவர்கள் ஆலயத்தில் தெரிந்திருந்து அநேகருக்கு நற்செய்தியை அவர்கள் வழங்கினார்கள், எடுத்துச் சொன்னார்கள். ஊழியத்தை அவங்க செஞ்சாங்க. தபித்தாள், தொற்காள் என்ற அருமையான அந்த பெண்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நம்முடைய ஊழியத்தை செய்தாங்க. அந்த நாட்டில்
நம்முடைய திருச்சபையின் மூலமாய் பைபிள் உமன் இருந்தாங்க. கிராமங்கள்ல இல்லந்தோடு சென்று ஜெபித்து அநேக மக்களை கர்த்தருக்காய் அவங்க வழி நடத்தினாங்க. இதை போல் ஊழியத்திற்காய் உங்களையும் என்னை அர்ப்பணிக்க ஆண்டவர் அழைக்கின்றார். ஜெபம் அவசியம். அந்த ஜெபத்திலே முழங்கால நாம் நிற்க வேண்டியது அவசியம். இயன்றவரை நம்மாலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது அவசியம். கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அப்படி நாம செய்தா அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தை மறுபடியுமா நாம இல்லத்துக்கு சென்று அதை வாசித்து தியானிக்க நான் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்கு திருச்சபைக்கு இந்த தேசத்திற்கு மனுக்குலத்திற்கு உண்டு. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீடருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர் அநேகரும் விசுவாசத்திற்குள் கீழ்ப்படிந்தார்கள். தேவ வசனம் பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய அந்த வாஞ்சை. அந்த வாஞ்சையை நாம நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த வசனம் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் தந்த வசனத்தை நாம் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். அந்த வசனத்துல நிலை நிற்க அழைக்கப்படுகிறோம். அந்த வசனத்தின்படியாய் என்ற அளவிலே ஊழியம் செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். சபையின் அஸ்திவாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே என்று நாம் பாடுகிறோம். அந்த சபையுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துதான். ஆகவே அவருடைய வசனத்தை நாம் எடுத்துச் சொல்வதற்கு, அவருடைய வசனத்தை நாம் பறைசாற்றுவதற்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு நிலையில் இருந்தாலும், எந்த வயதினராய் இருந்தாலும், என்ன பணிகளை செய்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போமா? அது ரொம்ப 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 அவசியம் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். காரணம், நாம் அவராலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம், அவராலே வழிநடத்தப்படுகிறோம், அவராலே பலப்படுத்தப்படுகிறோம். அவர் தந்திருக்கிற இந்த ஜீவன் அவருக்காய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நம்முடைய இந்த தமிழ் சுவிசேஷ திருச்சபைக்கு ஒரு புதிய ஒரு ஆலோசனை சங்கத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாய் இந்த சபை வளர்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். கர்த்தராமே உங்கள் எல்லாரையும் பலப்படுத்துவாராக. நற்செய்தியை, சத்திய வசனத்தை பறைசாற்றுவோம். சத்திய வசனத்திலே நிலைத்து நிற்போம். சக்தியின்படியாய் நாம் ஊழியம் செய்வோம். நம்முடைய தமிழ் சுவிசேஷ திருச்சபையாய் பாவநாச ஆலய மக்களாய் இணைந்து ஒரு நற்செய்தி பயணத்தை மேற்கொள்ள, ஒரு காஸ்பல் டீமை உருவாக்க நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.